இப்பொழுதும் நாம் முக்கியமான பகுதிக்கு நேராக கடந்து செல்கிறோம். நம்முடைய கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி நாம் இந்த சபையை ஆரம்பித்து கர்த்தர் மிகவும் ஆச்சரியத்தோடும் அற்புதத்தோடும் மிகவும் வியப்போடும் நடத்தி வருகிறார். இன்றைக்கு நாம் இதை ஆரம்பித்த அன்றைக்கு எல்லா சகோதரர்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அப்பொழுது கூட இந்த சபையை டெடிகேட் செய்வது ஒரு மிகுந்த தமிழ்நாட்டில் சிறப்பான ஒரு போதகரை வைத்து தான் இதை நாம் டெடிகேட் செய்ய வேண்டும் என்று நாம் திட்டம் கொண்டோம். அதை ஒருவேளை ஜனவரி அல்லது டிசம்பரில் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினோம். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம் இன்று அண்ணன் மூலம் இதை டெடிகேட் செய்வது சித்தமாயிருந்தது. உங்களில் அநேகருக்கு தெரியும், நான் இதை நோட்டீஸில் போட்டபோது எனக்கு அநேக கால் வந்தது. இல்லை நண்பர்கள் கூட, நான் சகோதரர் அண்ணன் அப்பாத்துரை அவர்களை போஸ்டரில் பார்த்துருக்கிறேன், டிவியில் பார்த்துருக்கிறேன், ஆனால் இப்படி நேரே அருகாமையிலிருந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்று பலர் ஆச்சரியத்தோடு சொன்னீர்கள். நம்முடைய எண்ணத்துக்கும் ஏக்கத்துக்கும் உணங்க தேவன் இன்றைக்கு அண்ணனை நம்மத்திலே அனுப்பி தந்திருக்கிறார். அவர்களை அழைப்பது மிகவும், நான் இன்னும் சிறிய ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் செய்வது கடந்த 3 வருடங்களாக அண்ணனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கும் தெரியும், 4 மாவடியில் அண்ணன் ஜெபசிங், செல்வகுமார் அண்ணன் மற்றும் பலர் மூலமாக அண்ணனை நெருங்கிய போது நமக்கு டேட் தருவதற்கு அவங்களுக்கு விருப்பம்தான். ஆனாலும் சூழ்நிலைகள் நிமித்தம், அவர்களுடைய டைட் ஷெடியூலின் நிமித்தம் அந்த டேட் அலோகேட் ஆகாமல் இருந்தது. இந்த முறையும் அவங்கள் தருவதாக வாக்கு இருந்தது. அவர்கள் ஜனவரியில் ஜெப மாநாடு இருப்பதனால் நமக்கு அந்த டேட் கிளாஷ் ஆவதனால் அதுவும் வாய்ப்பில்லாமல் போனது. ஆனால் தேவனுடைய அநாதி தீர்மானம் நமது துபாய் தேசத்திலே அண்ணனை நம்முடைய ஆலயத்துக்கு ஏற்படுத்தினது மிகவும் சந்தோஷத்துக்குரிய காரியம். அனைவரும் கரங்களை தட்டி அண்ணனை இப்போது முதலில் அவர்கள் நமது இந்த சபையை டெடிகேட் செய்து பிரேயர் செய்வார்கள். அதன் பிற்பாடு செய்திக்கு நேராக கடந்து போவோம். நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே மகிமையாக இறங்கி வந்திருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, வேதம் சொல்லுகிறபடி தகப்பனே தாவீது கர்த்தர் கொண்டு ஒரு முகாந்திரம் இல்லையா இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த சபையை கர்த்தர் எழுப்புகிறதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறமையா. சபை உம்முடையது, சபை உம்முடையது ஆண்டவரே. தப்பன் அருமையான தம்முடைய பிள்ளைகளை இதற்கு பயன்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த சபையிலே நீர் பிள்ளைகளை வைத்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. எந்த மனிதனும் சபையை உருவாக்க முடியாது. தேச தம்முடைய சுய ரத்தத்தினாலே சபையை சம்பாதித்தார் என்ற வார்த்தைகளுக்காக ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையாக கர்த்தர் சபையை இன்றைக்கு நீர் பிரதிஷ்டை பண்ணுகிற அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. அது மகிமையுள்ள ஒரு சபை, குளோரியஸ் சர்ச். இது குளோரியஸ் சர்ச் சொல்லும்படிக்கு ஆண்டவர் இந்த மகிமையுள்ள சபையாக கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது எங்கள் நடுவரை இறங்கி வருகிறபடியினால் ஹல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியான மகிமை இன்னைக்கு தேவாலயத்தை மூடினதை போலவே இப்பொழுது இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை பலத்த விதமாக மேகத்தை போல எங்கள் நடுவில் இறங்கி வருகிறபடியினால், அக்கினியாய் இறங்கி வருகிறபடியினால் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை பலத்த விதமாக எங்கள் நடுவில் இறங்கி வருகிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த சபையை நீ தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சபையின் மூலமாக நீர் நாமத்தை இன்னும் நீர் மகிமைப்படுத்தப்பட்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இதோ நீர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்து நீ பலுகி பெருகுவாய், நீ பலுகி பெருகுவாய் வார்த்தையின்படி இந்த சபையை கர்த்தர் பெருக பண்ணும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே எங்கள் நடுவில் இறங்கி வருகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நான் உட்கார்ந்திருக்கிற சொன்ன ஒரு வார்த்தை, இது மகிமையுள்ள ஒரு சபை, இது மகிமையுள்ள சபை, இது குளோரியஸ் சர்ச் என்று சொன்னீர் அல்லவா. இப்படி கர்த்தருடைய மகிமையுள்ள சபையாக கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் தகப்பனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருத்துவ நாமத்தினாலே உம்முடைய நாம மகிமைக்காக இந்த சபையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஐயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இதிலே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உள்ளம் நிறைவுடன் நன்றி
சிலுவை